நான் கீதாஞ்சலி செந்தில். நம்ம வந்து இன்றைக்கி பால் கொழுக்கட்டை வந்து பண்ண போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து பால், பச்சரிசி மாவு கடையில் வாங்கினது தான், அப்புறம் தண்ணி, உப்பு, சர்க்கரை, ஏலக்காய் தூள், கொஞ்சமாக நெய், முந்திரி பருப்பு, இவ்வளோ தான். இதை வச்சு நம்ம பால் கொழுக்கட்டை எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம் வாங்க. பால் கொழுக்கட்டை பண்ண போகிறோம். இதுக்கு வந்து ஒரு டம்ளரில் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு நான் தண்ணியை வந்து சூடு பண்ணியிருக்கேன். இது கூடவே கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க, கொஞ்சமாக நெய் போட்டுக்கோங்க. தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம பச்சரிசி மாவை கொட்டி கிண்ட போகிறோம். இந்த மாதிரி நம்ம கட்டி இல்லாமல் கிண்டி வச்சுக்கணும். ஒரு டம்ளர் தண்ணினா ஒரு டம்ளர் அரிசி மாவு. சில அரிசி மாவு 1.5 டம்ளர் தண்ணி கூட பிடிக்கும். நம்ம பார்த்து பதமாக சேர்த்து நம்ம கிளறிக்கணும். இதை நல்லா இப்போ ஆற வச்சுக்கணும். நம்ம மாவு இந்த மாதிரி மாவு நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம இந்த அரிசி மாவில் சின்ன சின்ன உருண்டையாக வந்து எல்லாம் உருண்டை பிடிக்க போகிறோம். நல்லா சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிக்கங்க. அப்போ தான் வந்து பாலில் நல்லா வேகும். அது இந்த மாதிரி நம்ம மீதி உள்ள எல்லா மாவையும் வந்து உருண்டை பிடிச்சிக்கலாம். இதே மாதிரி நம்ம வந்து உருண்டை பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி எல்லா உருண்டையும் பிடிச்சி வச்சுக்கிட்டு பால் 2 டம்ளர் வந்து நம்ம வந்து பால் வந்து 2 டம்ளர் எடுத்துருக்கோம். இது வந்து ஒரு பாத்திரத்தில் வச்சு அடுப்பில் கொதிக்க விடுறோம். பால் நல்லா கொதி வரட்டும். பால் நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து 2 டம்ளர் பாலுக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறோம். மேபி 1/4 டம்ளருக்கு கொஞ்சம் மேலே வந்து சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை நல்லா கரையட்டும். கூடவே வந்து கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கணும். கூடவே வந்து நல்லா பவுடர் பண்ண ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துருக்கோம். பால் சர்க்கரை எல்லாம் கரைஞ்சதுக்கு அப்புறமா ஒரு கொதி வரும்போது நம்ம அந்த உருட்டி வச்ச உருண்டையை ஒவ்வொன்றா நம்ம வந்து மெதுவாக போடுவோம் உள்ள. அந்த உருண்டையிலேயே நம்ம வந்து உப்பு போட்டிருக்கோம். அதனால நம்ம வந்து இப்போ இதுக்கு உப்பு போட தேவையில்லை. இது நல்லா கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டிங்கன்னா, அந்த உருண்டையை போட்டுட்டு நல்லா சிம்மில் வச்சுட்டிங்கன்னா அது நல்லா கொதித்து நல்லா வெந்துடும். ஏன்னா ஏற்கனவே நம்ம சுட தண்ணியில் தான் அது வந்து கிண்டியிருக்கோம். பச்சரிசியை ஏற்கனவே வெந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ ஒரு கொதி வந்துட்டால் போதும். நல்லா சிம்லேயே வச்சுட்டு நல்லா கொதி வந்த உடனே மேலே வந்து நெய்யில் கொஞ்சமாக வந்து முந்திரி பருப்பு தாளித்து கொட்டிடலாம். அவ்வளோதான். நெய்யில் கொஞ்சமாக முந்திரி பருப்பை நல்லா வறுத்துட்டு பாயசத்தில் நம்ம கொட்டி கிண்டிக்கலாம். அவ்வளோதான். பால் கொழுக்கட்டை வந்து ரெடி. ரொம்ப ஈஸியாக டக்குன்னு பண்ணிடலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.